रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। ரியாலுஸ் சாலிஹீன்ல கிட்டத்தட்ட 372 சாப்டர். 374 ஃபர்ஸ்ட் சாப்டர் தானே பார்க்குறோம். அதில் கடைசி பகுதி 372 சாப்டர். உட்காரவா 372 சாப்டரில் உள்ள ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ், அதாவது மார்க்கம் பற்றிய ஒரு பேசிக் தெளிவு எங்களுக்கு வரும். நான் மார்க்கத்தில் பொதுவாக மார்க்கம்ன்றகளை படிக்கிற சட்டத்தை தானே நாங்கள் யோசிக்கிறேன், ரூல்ஸை தானே தேடுறேன். மார்க்கம்னா ஃபிக்கு மட்டும்தான் மார்க்கம்னு நினச்சிட்டு உண்மையிலே ஃபிக்குன்றது ஒரு பகுதி. அதில் இப்போ அக்கீதான ஒரு பகுதி, அதாவது நாங்கள் எங்களது ஈமான் விஷயம் எப்படி கொண்டு முழுக்க அக்கீதாவில் வரும். ஃபிக்குன்றது அதில் ரூல்ஸ் அண்ட் அந்த ரெகுலேஷன் உள்ள பகுதி மட்டும்தான் ஃபிக்கு. இபாதத்துக்கள் எப்படி செய்கிறது, அல்லது ஹலால் ஹராம் சம்பந்தமான விஷயங்கள், அடுத்த சுத்தம் சம்பந்தமான இது, அல்லது வியாபாரம், இதில் உள்ள ரூல்ஸ் பகுதி தான், லோ இந்த பகுதி மட்டும்தான் ஃபிக்குல வரும். ஆனால் அது எல்லாமே இன்னும் பல பகுதிகள் இருக்குது. அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் விடுபடுறது தானே மார்க்கம். நாங்கள் மார்க்கம் இந்த இடத்துக்கு ரிலீஜியஸ் வெலுவொன்று நாங்கள் கொடுக்காதால எங்களோட செயற்பாடுகளில் அந்த நன்மை விடுபட்டு போயிடும். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அந்த ப்ராக்டிக்கல் வே நாங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த இது, அந்த சந்தர்ப்பம், ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு மிஸ் ஆகி போயிடும். அதால் இது மாதிரி இந்த ஹதீஸ்களை படிக்கும் போது அதுகள்லேருந்து நாங்கள் பெறக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சின்ன சின்ன ஒரு மைனர் இஷ்யூன்னு நாங்கள் நினைக்கிற விடயங்களை கூட எங்களுக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய விடயமாக லைஃப்பில் மாற்றிக்கொள்ளலாம். சாதாரணமாக சிரிக்கிறது நாங்கள் அதை ஒரு மார்க்கத்தில் அளவு கொண்டு போகிறல தானே, அதானே சார் லாஃபிங் அல்ல ஸ்மைலிங்னு சொல்லுவோமே, சும்மா சிரிச்சுட்டு போகிறது தானே. ஆனால் ஹதீஸில் அதுக்கு ஒரு ஒரு சகோதரனை பார்த்து அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுற வகையில், நாங்களும் சந்தோஷம் அவனுக்கு காட்டுற வகையில் நடந்து கொள்வது தான் சிரிப்பு. நாங்கள் சிரித்தோம்னா அவனும் எங்களுக்கு முன்னுக்குள்ளாலும் எங்களை பார்த்து சிரிப்பார். அப்போ அவரும் கொஞ்சம் சந்தோஷம் அடைகிறார் தானே. கவலையாக இருந்தாலும் சிரிக்கும்போது சயின்டிஃபிக்கலி அவர்கிட்ட சில மாற்றங்கள் வரையில சந்தோஷம் அடைவார். அதனால் நாங்களும் சந்தோஷம்ன்றதை அவருக்கு காட்டுறோம். அது பிறகு இன்டராக்ஷன் ஏற்படும். அப்போ அப்படியான ஒரு சிரிப்புன்றது, தபஸ்ஸும்ன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிற சதக்காண்டு. தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக சதக்கா. உங்களோட சகோதரன் ஒருவனுக்கு முகத்தை பார்த்து நீங்கள் புன்முறுவல் பூப்பது, சிரிப்பது உங்களுக்கு ஒரு சதக்கா, நன்மை பெற்று தரக்கூடிய விஷயம். அப்போ இதுகள் எல்லாம் எங்களுக்கு வரப்போகுது ஃபிக்குல வராது. ஃபிக்கு நாங்கள் மார்க்கம் நினச்சிட்டு படிக்கிற விஷயங்கள் இது எடுக்கல எங்களுக்கு. அதனால தான் இந்த ஹதீஸ்கள் படிக்கிற விஷயத்தில் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துறது. எங்களோட லைஃப்பில் எங்களை இன்னும் அல்லாஹ் தஆலாவோட நெருக்கி கொள்றதுக்கான சந்தர்ப்பத்தை, எங்களுக்கு தெரியாமைக்கிற பல விஷயங்களை கற்றுக்கொள்ள சந்தர்ப்பமாக அமையும். அந்த வகையில் நாங்கள் முதலாவது சாப்டரை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் 7 ஹதீஸ்களை பார்த்தோம். முதலாவது சாப்டரில் 12 ஹதீஸ் இருக்குது. அப்போ இன்னும் 5 ஹதீஸில் அதை பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு எங்களுக்கு அந்த இஹ்லாஸ் என்ற பகுதியை முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது தௌபா, அதுக்கு பிறகு வர தௌபா, அதுக்கு பிறகு சபுர், பொறுமை, அப்படி ஒவ்வொரு சாப்டராக ரியாலுஸ் சாலிஹீன் போய்கொண்டு இருக்குது. அதில் 8வது ஹதீஸ் அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிர் ரஜுலி யுகாத்திலு சஜாஅத்தன் வ யுகாத்திலு ஹமியத்தன் வ யுகாத்திலு ரியாஅன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட மனிதர்களை பற்றி கேட்கப்படுது என்னென்னா, ஒரு மனிதர் போய் ஜிஹாத் செய்கிறார். அதாவது யுத்த காலத்தில், ஜிஹாதில் யுத்த காலத்தில் அவர் போய் ஈடுபடுறார். இன்னும் எதிரியோடு போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய முதலாவது நோக்கம் என்னென்னா, அவருடைய ஷஜாஅத்துன்னு சொன்னால் அவருடைய வீரத்தை காட்டணும். நான் ஒரு பலமானவன்,
இதை காட்டுறதுக்காக அந்த நோக்கத்தில் அவர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு மனிதர் ஹமியத்தன். ஹமியா என்று சொன்னால் கோத்திர வரின்னு சொல்லுவோம். எங்கட இனத்துக்காக ஏண்ட பேட்ரியோட்டிசம்னு சொல்லுவேன். அப்போ அந்த நாங்கள் சார்ந்திருக்கிற ஒரு ஆளுக்காக அல்லது ஒரு கூட்டத்துக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார் ஹமியத்தன். இன்னொரு ஆள் ரியான்னு சொன்னால் அடுத்த பார்த்து என்னை பார்த்து புகழணும். இந்த அந்த நோக்கத்தில் போராடி கொண்டு 3 பேரை பற்றி கேட்குறார். இந்த 3 பேரில் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுற ஆளுண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குற ஐயூதாலிக ஃபீ சபீலில்லாஹ் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் காத்தல லி தக்கூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். யார் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் இந்த உலகத்தில் உயர்ந்த வார்த்தையாக இருக்கணும், அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் உயர்ந்த மார்க்கமாக இருக்கணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக போராடுறவர் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஒரு லிஸ்ட்டுக்கு வருவார். இல்லை, அதான் முஸ்லீமுக்காக போராடுறவரும் நாங்கள் முஸ்லீம்கள் சார்பாக போராடுவோம். அவரை நோக்கம் இருக்கணும், அல்லாஹுக்காக போராடுறது அந்த நோக்கம் இருக்கணும். அதாவது இனத்துக்காக போராடவும் இல்லை, இனத்துக்காக இன்னொத்தனை அந்த அதாவது என்ன சொல்றது, இன வெறிக்காக இன்னொத்தனை அநியாயமாக போராடுறது அநியாயமாக வைத்துக் கொள்ளலுமே. அது அடுத்த பக்கத்தால் நடக்கிற போராட்டத்தில் வந்து உண்மையிலே பாதிக்கப்படுறது இல்லை. ஆனால் எங்கட எக்ஸாம்பிள்டா ஒரு ஜிஹாத் வந்து இப்போ ஒரு 2 நாள் இப்போ மக்காவுக்கு மதீனாவுக்கு மேலே போராட்டம் நடக்குது. மக்காவுக்கு மதீனாவுக்கு மேலே போராட்டம் நடக்கும்போது அதாவது மக்கா சார்பாக முஸ்லீம்களுக்குன்னு சொல்லுவோமே, முஸ்லீம்கள் சார்பாக போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போராடணும் என்னதுக்கு, இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுறதுக்காக. இல்லை அதான் அப்படி அந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அல்லது நம்ப 1 கொண்டு வரதுக்காக தான் போராட போகிறோம். அதுதான் கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்பயுமே மேலே இருக்கணும், அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். அப்போ அதுக்காக போராடுற ரீசன் என்னென்னு சொன்னால், எங்களோட மார்க்கத்தை மேலே கொண்டு போகிறதுக்கு தடையாகிறாள் கூட தான் போராட போகிறோம். யார் யாரெல்லாம் எகென்ஸ்ட் ஆகிறாங்களோ அப்படி தானே போராட போகிறோம். பத்ர் யுத்தமாக இருக்கலாம், உஹது யுத்தமாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு நடக்கிற யுத்தம் ஒன்றாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை இந்த உலகத்தில் கொண்டு வரதுக்கு பெரிய விஷயத்தில் தடையாகிறாள் கூட போராடணும். அப்படி போராடும் போது அது உள்ளுக்குள்ள ஒரு ஆள் போராடிலும் நான் வீரன் என்று காட்டுறதுக்காக மோலாது இன்னொரு காட்டிலும் என்ன எல்லாரும் பார்த்து நல்ல ஒரு வீரன் புகழணும், அதுக்காக தான் போராடுற. அந்த மெயின் நோக்கம் அது இல்லை, பிரதான நோக்கம் அது இல்லை. அதுக்குள்ள இந்த நோக்கத்தை தான் கொண்டு வந்து சேர்த்துறாரு. அடுத்தது வந்து இனத்துக்காக போராடுன்ற கொள்ள ஒன்று முஸ்லீம் இனம்ன்றதை முஸ்லீம்ன்றதை விட சொல்லலாம். இந்த ஹதீஸ்ல இந்த வார்த்தை வச்சு ஹமியத்துன்னு சொன்னா ஒரு இனவெறின்னு சொன்னா, அதாவது அந்த மார்க்க வெறி இல்லை, இனவெறி. எங்கட இனத்தை காப்பாற்றணுன்றதுக்காக போராடலும் ஒன்று. அப்படி இல்லாட்டி எங்கட ஏரியா ஆட்களை காப்பாற்றலும் போராடலும். பிரதேசம் இல்ல 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 அடிக்கத்தானே வேணும். அந்த இடத்துல வந்து நாங்கள் முஸ்லீம்களை காப்பாற்றுறது தானே செய்யறோம். அந்த முஸ்லீம்களையும் காப்பாற்றுறோம். இவங்களை ஈக்கோன் இஸ்லாம் ஈக்கோன் இவங்களெல்லாம் அழிச்சிட்டு போனா என்ன ஈக்க போகுது. அந்த நோக்கம் தான் அந்த இடத்துல பார்க்கப்படும். இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வாருண்டா, நீங்க போராடும் போது உங்களோட பர்பஸ் அல்லது உங்களோட இன்டென்ஷன் எங்க இருக்குது. சில ஹதீஸ்ல வருது என்னன்னு சொன்னா, போராட்டம் வரும்போது இதுக்கு எக்ஸ்ட்ரா வர்றது உங்களோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்க போராடுறீங்க, ஹலோ உங்களோட சொத்தனை காப்பாற்றுறதுக்காக போராடுறீங்க. உண்மையிலே அந்த இடத்துல போராடுற வந்து நாங்க இன்னொருத்தனை அழிக்கிறதுக்காக இல்லை, எங்களோட செல்ஃப் பெனிஃபிட். ஆனா அப்படி போராடுறது கூட அந்த சந்தர்ப்பத்துல போராடித்தான் நீங்க காப்பாற்ற வேண்டிய தேவை வந்தாலும் போராடித்தான் ஆகணும். அதுவும் ஜிஹாதில் எடுக்கப்படும் வருது. உங்களோட சொத்தை அப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ மாத்தலைக்கு அடிக்க வரும்போது அங்குள்ள முஸ்லீம்கள் எல்லாம் முஸ்லீம்களோட சொத்தை பாதுகாக்கணும்னா அவங்க தான் போராடணும்.
ஃபஸ்ட்டுக்கு அவங்களுக்குரிய பாதுகாப்பு ஒன்று கவர்மெண்ட்டால் இல்லை, எந்த இதுவும் இல்லை. கடைசி ஸ்டெப் இதுதான் சொன்னானக்கு அது பிறகு ஃபீஸபில் இல்லாண்டு ரெண்டில் ஒன்று போகணும். அதுதான் கலிமத்துல்லா ஹியல் உல்லியா. அப்போ என்னன்னு சொன்னால் ஆக அதாவது இப்போ நீங்கள் பெய்த்து போராடுறது வந்து உலகத்தில் ஒரு ஆள் ஜிஹாதில் போய் அல்லாவுடைய பாதையில் போய் மரணிச்சனுங்களே, ஷஹாதத் கிடைச்சேன்னு சொல்லுங்களேன். இப்போ இது மாதிரி போராட்டத்துக்கு அவருக்குரிய கூலி என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி இல்லாமக்கு ஃபஸ்ட்டுக்கு அனுப்பக்கூடிய தகுதி பெறுற ஆட்கள் ஒரு ஆள் தான் உண்மையாக அல்லாவுடைய பாதையில் போராடி மரணிக்கிறாள். எந்த அளவுக்குண்ட மரணித்த அதே தோற்றத்தில் அதே காயங்களோட அவர் சாட்சியாக அவருக்கு சாட்சியாக அவர் எழுப்பி அனுப்பப்படுவார். கேள்வி கணக்கு இருக்காது. நேரடியாக சொர்க்கத்திலையும் அதி உயர்ந்த பதவி. நபிமார்கள் அடுத்தது நபிமார்கள் கூட இருந்தாலும் அவங்களை அப்படி ஓரமாகி கொண்டு இவருக்கு வழி கொடுக்குற அளவுக்கு அந்தஸ்தெல்லாம் சொல்லப்பட்டிக்குது. ஒரே ஒரு கண்டிஷன், கடன் நீக்கப்படாது. உலகத்தில் கடன் மட்டும் இல்லாட்டி அவருக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கும். என்னென்னு சொன்னால் அவரோட அனைத்து பகுதிகளும் கிளியர் பண்ணப்பட்டு போங்க. அப்படி போகிறேன்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யணும்? அவரோட இன்டென்ஷன் ஈக்கணும், அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக நான் அல்லாட பாதையில் போராடுறேன். இப்போ ஃபீஸபில்லான்னு வர இது ஒரு தனி சப்ஜெக்ட். தனி சப்ஜெக்ட் வந்து என்னென்னா, இந்த ஜிஹாதின வந்து காலத்துக்கு காலம் மாறுமே. காலத்துக்கு காலம் மாறும். ஒன்று வெப்பன் ஆயுத ரீதியாக வர வந்து நம்ம மண்ணில் இருக்கும். சில வேளை பணத்தால் போராடுறது ஜிஹாதின்னு வந்து இருக்கிறான்ல. நீங்கள் உங்களோட காசு பணத்தை செலவழித்து போராடுங்க, அதாவது ஏனைய அதாவது அறிவு உங்களோட எடுக்கேஷனால் நீங்கள் போராடுங்க, உங்களோட அஹ்லாக்கால போராடுங்க, உங்களோட குணத்தை காட்டி போராடுங்க. இப்படி பல விஷயங்கள் அரசியல் விஷயத்தில் ஈடுபட்டு அதனூடாக இந்த போராட்டத்தை செய்யுங்க. நல்லா ஜிஹாதின்ற வேர்டு தான் வரும். வேர்டு வந்து ஜிஹாத் தான். ஆனால் எதில் போனாலும் நன்மை கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் எது ப்ரையாரிட்டைஸ் செய்யுதோ, காசை செலவழிக்கிறது அந்த ப்ரையாரிட்டியாக இருந்துச்சுன்னா அங்கே ஆயுதத்தை எடுக்குங்காட்டி பார்த்துருக்க தேவையில்லை, அதுக்கும் அதே கூலி கிடைக்கும். ஆனால் பர்பஸும் இன்டென்ஷனும் வந்து கட்டாயமாக கலிமத்துல்லாஹி ஹியல் உல்லியா. அல்லாஹுடைய இந்த வார்த்தையை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை எப்பயும் டாப் லெவலில் வைக்கிறதுக்காக யார் யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவரெல்லாம் ஃபீஸபிலில்லாஹ் என்ற லிஸ்ட்டுக்கு வருவார். அப்போ நாங்கள் சாதாரண ஒரு ஆளோட பேசி கொண்டு இருக்கும்போது மார்க்கத்தை பற்றி ஒரு தெளிவு ஒன்று கொடுக்க வேண்டி வந்தால், மார்க்கம் தான் சிறந்ததுன்ற அவருக்கு விளங்கப்படுத்துறதுக்காக நாங்கள் ஒரு வார்த்தையை விட்டோம்னு சொன்னாக்கி அது கூட ஃபீஸபிலில்லாஹ் என்ற லிஸ்ட்டுக்கு வரும். நோக்கம் என்ன இருக்கணும்? நான் நல்லவர் படித்தால் விஷயம் தெரிஞ்சால் என்னத்தை காட்டுறதில்லை. இதால் ஏண்டு இந்த செயற்பாட்டால் மார்க்கம் மேலே கொள்ளும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். தும்மினா ரசூல்லா சொல்லிடுறேன்ன, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொல்லி கேட்குறவர் என்ன சொல்லணும்? யர்ஹமுக்கல்லா. யர்ஹமுக்கல்லான்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்கள் மீது அருள் பாதிக்கணும். அப்போ ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்த நேரம் ஒரு இது எனக்கு நடந்தது. ஒரு லோ ஃபேக்கல்டி லெக்சர் ஒரு ஆள், அவர் தும்மும்போது தமிழ் தும்மும்போது நான் பிளஸ் யூன்னு சொன்னேன். அப்போ அவள் கேட்டா இது என்ன பிளஸ் யூன்னு சொல்கிறேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இங்கே வந்து தானே அந்த பிளஸ் யூனத்தை பார்த்தோம். உண்மையிலே பிளஸ் யூட டிரான்ஸ்லேஷன் அடுத்த பக்கம் யர்ஹமுக்கல்லா தானே. நாங்கள் அந்த அல்லாஹ்ன்ற வேர்டை நாங்கள் எட் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலே பிளஸ் யூன்றது வந்து அப்போ அவட சொன்னேன் நான், என்ன ரீசன் இது தான் இந்த வேர்டை நாங்கள் அங்கே எங்கட மார்க்கத்தில் இப்படி சொல்லிக்குது. ஏன்னா தும்முறண்ட அந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு கிரிட்டிக்கலான டைம், அதில் நீங்கள் ரிலீஸ் ஆகி வாரீங்கன்னு வந்து நீங்கள் உங்களோட கோடுக்கு நீங்கள் படைத்தவனுக்கு வந்து நாங்கள் நன்றி செலுத்தணும். அந்த 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 மீனிங்லாம் இருக்குது. அப்போ இப்படி ஒரு விஷயத்த கூட மார்க்கத்தில் சொல்லிக்கிறாண்டி அவள் அட்மயர் ஆகிறார். அப்போ என்ன நடக்கும்? சம்டைம்ஸ் அவள் தேடி பார்க்கலாம், அல்லது அவனோட ஒரு ஹிதாயத் கிடைக்கலாம். அதோட சின்னொரு விஷயம் தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த சின்னொரு விஷயம் வந்து ஃபீஸபில்லாஹ் லிஸ்ட்டுக்கு போகும். என் நோக்கம் நல்லா இருந்திருந்தா பார்த்தா இந்த ஹதீஸை சொல்ல வர உங்களோட இன்டென்ஷன் சரியாக இருந்திருந்தா அது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்து இல்லை. அதில் தேவை வந்து இன்டென்ஷன் வந்து இருக்கணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸோட எங்களுக்கு சொல்ல வந்தது. அதே மாதிரி இன்னொரு
இதே மீனிங்கில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் தான் அடுத்து வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், 2 முஸ்லீம் சந்தித்துக் கொள்கிறார்கள், 2 பேரும் ஒருத்தர் கொலை செஞ்சு விடுறதுக்காக போராடுறாங்க. 2 பேரும் வாளேந்தி 2 பேரும் அடிச்சு கொள்றாங்க, 2 முஸ்லீம். இதழ்தக்கல் முஸ்லிமானி பிசைஃபைஹிமா ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார். கொலை செஞ்சவனும் ஒரு ஆள் மௌத்தாகிறன்னு சொல்லுங்களேன். அப்படி சொன்னா மர்டரும், கொலை செஞ்சவரும் டிசீஸ் மௌத்தாய 2 பேரும் நரகத்துக்கு போவார். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, கொலை செஞ்சவர் நரகத்துக்கு போகிறது சரி, மௌத்தாயினரே நரகத்துக்கு போகிறேன். அப்போ ரசூல்லா செல்வார், கால இன்னஹு கான ஹரீசன் அலா கத்லி சாஹிபி. கொலை செய்யப்பட்டவரும் அவருடைய நோக்கம் என்ன இருந்த, அவரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா அடுத்தவரை கொண்டு இருப்பார். சாதாரணமாக அப்படியான ஒரு இன்சிடென்ட்ல கொலை செய்யப்பட்டவருக்குரிய கூலி ஷஹாதத்துடைய அந்தஸ்து கொடுக்கணும். பொதுவாக இன் ஜெனரல் அப்படித்தானே. ஒரு ஆள் இன்னொரு ஆளால் தவறுதலாகவோ அல்லது வேணுமென்றோ ஒரு விக்டிமைஸ் ஆகி கொலை செய்யப்பட்ட ஒரு விக்டிமாவினா அவருக்குரிய கூலி என்ன, ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கணும். ஆனால் இந்த இடத்துல அவர் நரகத்துக்கு போகிறார். ரீசன் என்ன, அவருடைய இன்டென்ஷன், ராங் இன்டென்ஷன். எனவே எங்களோட செயற்பாடில் எந்த அளவுக்கு நீயத் முக்கியத்துவம் தான் இந்த ஹதீஸும் அதிலே காட்டுது. அதே போல் 10வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலாத்துர் ரஜுலி ஃபி ஜமாஅத்தின் தஸீது அலா ஸலாத்திஹி ஃபி பைத்திஹி வ ஸலாத்திஹி ஃபி சூக்கிஹி பில்அன் வ 20 தரஜா. ஒரு மனிதனுடைய ஜமாத்தாக தொழுகிற தொழுகை அதாவது பள்ளியில் வரல, ஜமாத்தாக தொழுகிற தொழுகை அவர் வீட்டில் தனித்து தொழுகிறதையோ அல்லது அவர் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சூக்குண்டு வருது, சந்தையிலையோ அல்லது அவர் வியாபார இடங்களில் இருந்து தனித்து தொழுகிறத விட ஜமாத்தாக தொழுகிற 20 பில்அன் 20, அதாவது 27 மடங்குன்னு இன்னும் ஹதீஸில் இதில் 20 சொச்சம் சில மடங்கு நன்மையை தரக்கூடியது. அப்போ ஜமாத்தாக தொழுகிறதுக்காக அதிகமான நன்மை இருக்குன்ற பகுதியை சொல்கிறார். வதாலிக்கு அது என்னண்டா, அண்ணா அஹதஹும் இதா தவல்ல, ஒரு ஆள் வுலு செய்கிறார், அஹ்சனல் வுலுவை அழகாக செய்கிறார், அதாவது சரியாக செய்கிறார். சும்மா அத்தல் மஸ்ஜித லா யன்ஹசு இல்ல சலாத், அதாவது பள்ளிக்கு அவர் வாரார், அவருடைய ஒரே ஒரு நோக்கம் தொழுகிறதுக்காகத்தான் பள்ளிக்கு வாரார். லா யுரீது இல்ல சலாத், தொழுகையை தவிர வேறு எதையும் அவர் பர்பஸாக கொள்ளவில்லை, தொழுகைக்காக மட்டும்தான் அவர் வாரார். அப்படி வரும்போது லம் யஹ்து ஹத்துவத்தன் இல்லா ருஃபி அலஹு பிஹா தரஜா, அதாவது அவர் எடுத்து நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவருக்கு ஒரு நன்மை உயர்த்தப்படும், ஒரு நன்மை கூட்டப்படும். அதே போல் ஒரு பாவம் குறைக்கப்படும். ப்ளஸ் ஒரு நன்மை, அங்கே மைனஸ் ஒரு பாவம். இப்போ ஒவ்வொரு நடைக்கும் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு நன்மை கூடும், அதே நேரம் ஒரு நன்மை குறையும். பள்ளியினுள் நுழையிற வரைக்கும், பள்ளிக்குள்ள வாரத்துக்கு வரையுமான கேட்பீங்கன்னு நினச்சிட்டேன். காரில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்த தூரத்துக்கு எத்தனை நடப்பீங்கன்னு அல்லாவுக்கு தெரியும் தானே. அல்லாஹ் அதை கால்குலேட் பண்ணுவேன், யோசிக்கணும். இன்டென்ஷன் பள்ளிக்கு வாரது, அது சிச்சுவேஷனை பொறுத்து தானே. இங்கே கார்லாம் வரும், நடந்து வந்தீங்கன்னா எனக்கு அசருக்கு நடந்தா இடையில அசரை தொழுவிடுத்தேன் வரும். ஃபைதா தஹலல் மஸ்ஜித், பள்ளியினுள் நுழையும் வரை தான் அந்த நன்மை. அந்த இப்போ சொன்ன அந்த +1 and -1 நுழையும் வரை. ஃபைதா தஹலல் மஸ்ஜித் கானஃபி சலாத்தி மா கானத்தி சலாத்து ஹிய தஹ்பிசு, அதாவது பள்ளியுள் நுழைந்ததும் தொழுகைக்காக அவர் இருக்கிறார், தொழுகையில் இருக்கிறார், அவரை பள்ளியுள்ளுக்குள்ளே வச்சுட்டீரான் தொழுகை மட்டும்தான். அப்போ என்னென்னா பர்பஸ் பள்ளிக்குள்ளே வச்சுட்டு ஒரே ஒரு நோக்கம் தொழுகைக்காக வந்ததால் தொழுகை தான் அவரை வச்சு கொண்டு. இது அந்த இடத்துல அவருக்கு கிடைக்கிற கூலி என்னென்னா, வல் மலாயிகத்து யுசல்லூன அலா ஹதிக்கும் மாதாம ஃபி மஜ்லிசி அல்லதி சல்லா ஃபி, அதாவது தொழுதுட்டு பள்ளியுள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மஜ்லிஸில் அவர் உட்கார்ந்துட்டு தானே, அது வரையும்
மலக்குமார்கள் செலவாத் சொல்லி கொண்டு இருப்பார்கள். அதாவது செலவாத்தின வந்து ஒரு துவா தானே, அவங்களோட பியோ தமிழ் வேர்டில் சொன்னால் அரபில் சொன்னால் சாரி இங்கிலீஷ்லலாம் பிளஸ்ஸிங் கிடைச்சி கொண்டிருக்கும். மலக்குமார்களுடைய அருள் எங்களுக்கு பரக்கத் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கும் அந்த செலவாத்தின் ஊடாக. அவர்கள் சொல்லுவார்கள் யக்கூலுன்னு, அவரோட துவா எப்படி அமையும்டா, அல்லாஹும் அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு நீ ரஹ்மத் செய்வாயா, உனது அருளை நீ இவருக்கு கொடுப்பாயாக, நீ அன்பு காட்டுவாயாக, எல்லா அர்த்தமும் அதில் வரும். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, இவருக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பாயாக, இவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அல்லாஹும துபு அலைஹி, அதுவும் அவருக்கு தௌபாவை நீ கொடுத்து விடுவாயாக. மாலம் யுதி ஃபீஹி வலம் யுஹ்திஸ் ஃபீஹி, அவர் தொடர்ந்து அந்த விஷயத்தில் இருக்கும் வரை அல்லாஹ் தஆலா, அதாவது அதுலேருந்து அதில் ஒரு மோசமான ஒரு வேலையை அதை கெடுக்கிற ஒரு வேலை செய்யாத வரைக்கும் இந்த துவாவை அவர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். என்னண்டா பியோ இன்டென்ஷன் வந்து தொழுகை தான், தொழுகை தவிர வேறொன்றும் இல்லை. அதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடம் எங்க, வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்ல இருந்து அந்த மஜ்லிஸ்லேருந்து லீவ் ஆகும் வரையும் அவ்வளோ நன்மையும் கிடைக்குது. அவருடைய இன்டென்ஷன் வந்து தொழுகைக்காக வாரது, அல்லாஹ்வோட அந்த கடமையை நிறைவேற்றத்துக்காக பள்ளிவாசலுக்கு வாரன்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் அவ்வளோ நன்மையும் அந்த இடத்துல வழங்கப்படுது. அதுவும் அதில் 27 மடங்காக்கி அது வழங்கப்படுது ஜமாத்துக்கு வாரத்துக்காக. அப்போ எனவே எங்களோட நோக்கம் சரியாக இருக்கும்போது, அந்த நோக்கம் வந்து தொழுகிறத நோக்கம் என்றாலும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வருதாங்க, உழுவெடுக்கிறது வீட்டிலேருந்து வெளியாகிற பாயிண்ட்லேருந்து அந்த நன்மை எங்களுக்கு கிடைச்சி கொண்டு இருக்குது. எனவே எங்களோட ஈமானை பொறுத்து அல்லது எங்களோட நீயத்தை பொறுத்து அல்லாஹ் தஆலா அந்த கூலிகள் எங்களுக்கு பல மடங்காக வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அடுத்த ஹதீஸ், இன்னல்லாஹ கதபல் ஹசனாத் வசையாத், அல்லாஹ் தஆலா நன்மையும் தீமையையும் ஏற்கனவே எழுதிவிட்டான், அதாவது நிர்ணயித்து விட்டான், டிசைட் பண்ணியாச்சு. சும்ம பையன தாலிக்க, பிறகு அல்லாஹ் தஆலா அதை தெளிவுபடுத்துகிறான். எப்படின்னா, ஃபமன் ஹம்ம பி ஹசனத்தின், நன்மையும் தீமையை பற்றி உள்ள தியரி அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறான். ஃபமன் ஹம்ம பி ஹசனத்தின், யாராவது ஒரு ஆள் ஒரு நன்மையை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார், முயற்சி செய்கிறார், நன்மையை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். ஃபலம் யஅமல்ஹா, ஆனால் அவருக்கு அந்த நன்மையை செய்ய கிடைக்கல. அதாவது ஒரு பிளான் பண்ணுறார், இன்டென்ஷன் இது ஒரு நன்மையை செய்யணும்னு சொல்லி, அதாவது பியோ இன்டென்ஷன். இது ஹம்மாண்ட வேர்டு அல்லாஹ் தஆலா பயன்படுத்திடுறேன்னு சொன்னால் சும்மா நினைக்கிறது மட்டும் இல்லை, அதுக்காக ஒரு ஈடுபாடு ஒன்று, ஒரு ஸ்டெப் ஒன்று எடுக்கிறார், ட்ரை பண்ணுறார், ஃபைனல் ஸ்டெப் வரையும் அவர் போகிறார், ஆனால் அவர் செய்ய கிடைக்கல. என்றாலும் அல்லாஹ் தஆலா கதபஹ் அல்லாஹு, அல்லாஹ் தஆலா அது அவருக்கு நன்மையை தான் எழுதுறான், அவருடைய அந்த இன்டென்ஷனுக்கான கூலி. கதபஹ் அல்லாஹு தபாரக வ தஆலா இந்தஹு ஹசனத்தன் காமிலத்தன், அதுதான் அடுத்த முக்கியமான பகுதி. அது எப்படின்னு சொன்னால், பூர்ணமாக அந்த நன்மையை செய்ததுக்கான கூலி அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க. அவருடைய அந்த பியோ இன்டென்ஷனும் ட்ரையும் தான் அந்த பூர்ணமான நன்மையை அவருக்கு எடுத்து கொடுக்குது. ஃபண்ட் ரைசிங் போகிற மாதிரி தான், ஒரு $20 தான் தேடி இப்போம், ஆனால் பள்ளி கட்டின நன்மை கிடைக்குது. என்னோட ஹிம்மத்தங்க இது பள்ளியை கட்டுறது தானே, பள்ளி உருவாக்குறது தானே அதில் உள்ள மிக முக்கியமான விஷயங்கள். சின்ன சின்ன விஷயம்தான் எங்களோட முழு ட்ரையும் அதுக்கு எங்களால் கொடுக்க வேண்டிய மேக்சிமம் எஃபர்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். அல்லாஹ் தஆலா ரிசல்ட்ஸை பார்க்கல, அதனால முக்கியம். அல்லாஹ் தஆலா ரிசல்ட்ஸை பார்க்கல, முழு நன்மையும் கொடுக்குறேன். வைன் ஹம்ம பிஹா, இன்னொரு ஆள் ட்ரை பண்ணுறார், செய்கிறார், அமிலஹா, அவர் செஞ்சிட்டார், அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறார். ஃபர்ஸ்ட் ஆள் செய்ய கிடைக்கல, இவர் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறார். கதபஹ் அல்லாஹு அஷர ஹசனாத்தின் இலா சபஇமிஅத்தி லைஃபின் இலா அல்லாஹின் கசீர், அதாவது அல்லாஹ் தஆலா அதை 10லேருந்து 700 வரைமான மடங்கு வரையும் அந்த நன்மை ரேஞ்சை வச்சுக்கிறார். ஒரு நன்மையை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அதுக்கு தர கூலி எப்படின்னு சொன்னால் 10லேருந்து 700 வரைமான
ஒரு ரேஞ்சுள்ளுக்குள்ள அது அதோட அளவுக்கு ஏற்ப எங்களோட ஈடுபாட்டுக்கு ஏற்ப அல்லாஹ் தாலா அந்த நன்மையை எங்களுக்கு தருவான். அந்த வேலையை நாங்கள் செய்தால் அதுவும் என்னென்னு சொன்னால் இன்டென்ஷன் ரிசல்ட்ஸ் தான் அந்த 700 அல்லது அதுக்கு குறைவாண்டதை எங்களுக்கு எடுத்து தரும். அடுத்தால் இன்னொரு ஆள் வைன் ஹம்ம பிசையத்தி அல்லாஹ் தாலா நன்மையை சொன்ன மாதிரி இன்னொரு ஆள் பாவத்தை வைன் ஹம்ம பிசையத்து ஒரு பாவத்தை செய்யறதுக்கு இவர் ஒரு எஃபர்ட்டை கொடுக்குறார். பலம் யாமல்ஹா ஆனால் பாவத்தில் ஈடுபடவில்லை. செய்யணும்னு நினைக்கிறார் ஆனால் செய்யவில்லை. கதபஹ் அல்லாஹு இந்தஹு ஹசனத்தன் காமிலத்தன் பாவத்தில் செய்ய பார்த்துட்டு அல்லாவுக்காக அந்த பாவத்தை தவிர்ந்ததுக்காக ஒரு நன்மை அவருக்கு கிடைக்குது. ஒரு பூர்ண நன்மைக்கான கூலி அவருக்கு கொடுப்படுது. இதை நெகட்டிவ் எடுத்துக்குவானுமே நெகட்டிவ் வேண்டாம் இதை பாசிட்டிவ் எடுத்துக்குவானு இதை பாசிட்டிவ் எடுத்துக்கொண்டு அடிக்கடி பாவம் செய்யறதுக்கு நினைச்சிட்டு நன்மை கிடைக்குந்தானு அந்த 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 சைட் பாசிட்டிவ்க்கு போயிட வேணும். மஃபு முஹாலஃப் எடுத்துட வேணும். வைன் ஹம்ம பிஹா ஆனால் அப்படி ட்ரை பண்ணிட்டு பாவத்தை செய்கிறார். வைன் ஹம்ம பிஹா அமிலஹா பாவத்தை செய்கிறார். அல்லாஹ் தாலா அவருக்கு ஒரு பாவத்தை தான் எழுதுறான். அப்போ நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு 3 சந்தர்ப்பம் வருது. ஒன்று நன்மையை நினைக்கிறார், ட்ரை பண்ணுறார், செய்ய கிடைக்கல, நன்மை கிடைக்குது. நன்மையை ட்ரை பண்ண ஒரு இன்டென்ஷன் இருக்குது, எஃபர்ட் ஒன்று கொடுக்குறார், நன்மையை செய்கிறார், பல மடங்கு நன்மை கிடைக்குது. ஒரு பாவத்தை நினைக்கிறார், ஒரு எஃபர்ட்டை கொடுக்க பார்க்குறார், நிற்கிறார், நன்மை கிடைக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் நன்மை பல மடங்காகவும் அல்லது ஒரு நன்மையாகவும் கிடைக்கிறார். ஆனால் தீமையை செய்தால் அல்லாஹ்தாலா ஒரே ஒரு தீமையை தான் எழுதுறான். அதான் ஒரு தீமை தான் செஞ்சேன்னு சொன்னானே அது ஒரு தீமைக்கான தண்டனை பல மடங்காகிங்க. அதான் ஒரு பிரச்சனை. ஒரு நன்மைக்கான ரிவார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு தீமைக்கான பனிஷ்மெண்ட்டும் சமனாய்க்கு உண்மை அதே மாதிரி பல மடங்காக இருக்கும். எனவே எங்களோட இன்டென்ஷனை பொறுத்து தான் அல்லாஹ் தாலா டிசிஷனை மேக் பண்ணுறான்ன்றதான் இந்த விஷயத்தில் எங்களுக்கு அல்லாஹ் தாலா தர படிப்பினை. இந்த பகுதியில் கடைசி ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸ், ஆனால் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். இது இந்த குகை ஒன்றுக்கு போய் அகப்பட்ட 3 பேருடைய சம்பவம். அதில் அந்த வேர்ட் டு வேர்டு டிரான்ஸ்லேட் பண்ணலை. அந்த சம்பவம் தெரிஞ்ச அந்த 3 பேர் போகிறாங்க. குகையோட கல் மூடப்படுது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தின ஒரு சம்பவத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அப்போ அந்த கல்லை அது சூரத்துல் கஹ்ஃப் அது வேறு. இது 3 பேர் அடையப்பட்டு போனது பிறகு இப்போ அந்த கல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணினா அது இயலாது. அப்போ கடைசிக்கு அவர்கள் முடிவு செய்கிறார்கள், நாங்கள் செஞ்ச நன்மைகளை அல்லாஹ் தாலாவோட சொல்லி துவா கேட்போன்னு 3 பேரும் 3 விதமான வேலைகளை சொல்கிறாங்க. ஒரு ஆள் அவரோட பெற்றோரை கவனித்த அந்த அமைப்பை சொல்கிறார். நான் என் பெற்றோர் இந்த மாதிரி கவனித்தேன், பெற்றோருக்கு கொடுத்து போட்டு தான் பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுப்பேன். அப்போ ஒரு நாள் வாரார், பெற்றோர் தூங்குகிறாங்க. அப்போ தூங்கி எலும்பும் வரை அவர் அந்த பாலையும் உணவை வைத்து கொண்டிருந்தார். பிள்ளைகள் அழுதும் கூட அவர் கொடுக்கல. இந்த நன்மையை நான் உனக்காக செய்திருந்தால் ஒரு ரிலீஸை தான், இது ரிலீஸ் பண்ண ஒரு ரிலீஃபை தான்னு கேட்கும்போது கல் கொஞ்சம் ஓரமாகுது. அடுத்தவர் அவருடைய ஒரு சொந்தக்கார ஒரு புள்ளை ஒரு ஒரு கேர்ளோண்ட இவர் மோசமாக நடந்து கொள்றதுக்கு இவர் அப்படி ஒரு இன்டென்ஷன் ஒன்று இருக்குது. இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வருது, அவங்களுக்கு கஷ்டம் ஒன்று வரும்போது அப்போ காசு கொஞ்சத்தை கொடுத்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தவறான விபச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கு இவர் ட்ரை பண்ணுறார். அப்போ அவவும் அதற்கு இணங்குற அந்த சிச்சுவேஷனை பொறுத்து. ஆனால் கடைசி கடத்தில் அவர் சொல்கிறா, அல்லாவை பயந்து கொள், இத்தக்கு இல்லாஹண்டு. அப்போ அல்லாவை பயந்து கொள் என்று சொன்ன வேர்டோடு இவர் அதிலேருந்து ஓரமாகிறார். அவர் சொல்கிறார், ஒரு பாவத்தை செய்ய போனேன், சந்தர்ப்பம் கிடைச்சிது, ஆனால் அல்லாஹ் உன்னை பயந்து அதிலேருந்து நான் ஓரமாகினேன். அப்போ இந்த விடயத்தில் நான் உனக்காக அதிலிருந்து ஒதுங்கி இருந்தால் நீ எங்களுக்கு ஒரு ரிலீஃபை
தருமாறு கேட்குறாரு. அப்போ அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதில் விடுபடுது, இந்த கல் கொஞ்சம் விடுபடுது. ரெண்டாவது ஆள் அடுத்தவர் வந்து மூணாவது ஆள் இந்த ஒரு 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 பிஸ்னஸ் மேனோ அல்லது அந்த காலத்தில் இருந்த ஒரு ஆள், அவர் அவருக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு ஆள். அவரோட கூலி இவருக்கு கொடுக்க கிடைக்கல. கூலி வந்து எப்படி அவர் போனதாலே ஏதோ மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் அந்த கூலிக்கு பதிலாக எடுத்து ஆடு வாங்கி போடுறார். அந்த அவர் திரும்பி வரும்போது அந்த அந்த ஆட்டிலேருந்து எத்தனை ஆடுகள் உருவாக இருந்ததோ அந்த அந்த செயினில் வந்த அவ்வளோதான் அவர் திருப்பி கொடுக்குறாரு. இது அவ்வளோ உண்ட சொத்து தான் இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல அவருக்கு அதை மிஸ்யூஸ் பண்ண இருந்துச்சு. ஆனால் அந்த வேலை செய்யல, அல்லாவுக்காக பயந்து இது அவ்வளோ உனக்குரியது, நீ எடுக்கணும்னு சொன்னது. அந்த நல்ல அமலை வச்சு கேட்கும்போது இதை நான் உனக்காக செய்திருந்தால் எங்களை ரிலீஸ் பண்ணி கேட்கும்போது அந்த கல் விடுபட்டு இவங்க வெளியே வராங்க. இல்லை இது டிஃப்ரெண்ட். இவன் குகைவாசியிலே இவன் போனதும் அடைபட்டு கொண்டார்கள் ஆக்சிடென்ட்லி. நம்பர் என்ன? ரியால் சாலிஹின் இல்லையா? 12 நம்பர் 12. அப்போ இது புகாரி முஸ்லீம்ல வாரது. இப்போ இந்த ஹதீஸில் பல விஷயங்கள் இது. அதாவது நாங்கள் துவா கேட்கும்போது கட்டாயம் நாங்கள் அல்லாஹுக்காக செஞ்ச செயற்பாடுகள் அல்லாவோட மட்டும் சொல்லலாம். நான் துவா அல்லாவோட மட்டும் தானே சொல்ல போகிறோம். இப்போ அடுத்த ஆட்களுக்கு சொல்கிறேன் இல்லையே, பப்ளிக்காக சொல்ல போகிறல. நாங்கள் செய்த நன்மைகளை சொல்லி எங்களுக்கு துவாக்கள் கேட்கலாம்ன்றதுக்கு இந்த ஹதீஸ் ஒரு பலமான ஆதாரம். அதாவது பாகியன் பண்ணுறல, நான் உனக்காக செய்திருக்கேன், நீ எனக்காக அந்த அந்த நன்மைகளை வச்சு என்னை பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளுன்னு கேட்குறேன். பதிவு அதே மாதிரி இப்போ இவங்க 3 பேருடைய நோக்கம் வந்து இந்த அப்படி நடந்து கொண்டது அவ்வளவும் அந்த 3 பேருக்கும் வேற மாதிரி நடத்து கொள்ளைஞ்சி. இப்போ இதுக்கு முன்னும் பார்த்தோம், ஒரு ஒரு பாவத்தை செய்ய ட்ரை பண்ணிட்டு செய்யாதாலே நன்மை கிடைக்குது. அப்போ இங்கேயும் அதே மாதிரி தானே, லாஸ்ட் மினிட் பாயிண்ட் வரையும் போயிட்டு அவர் அதுலேருந்து அல்லாவுக்காக வேண்டி விடுபடும் போது அவருக்கு அந்த கூலி அல்லாஹால கொடுக்குறாங்க. எனவே இன்டென்ஷன் எப்பயுமே பியோவாக இருந்தால் எங்களுக்கு அதனூடாக அன்லிமிட்டெட் ரிவார்டை அல்லாஹு தாலாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களோட இன்டென்ஷனை எப்பயும் நாங்கள் தூய்மையாக வைத்துக்கொள்கிறது. எங்களோட எல்லா செயற்பாட்டிலையும் அல்லாஹுக்காக வேண்டிய அந்த எண்ணம் இருக்கணும். அது இருந்தால் எங்களோட பல செயற்பாடுகள் சதக்காவாக மாறும். ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு தீங்குவான ஏதாவது ஒன்று ஒரு ஹசாட் ஒன்று இருந்தால் அதை நாங்கள் ஓரமாக்குறது வந்து சதக்காவாக அமையும். எப்போ சதக்காவாக அமையும்? அதை ஃபேஸ்புக்கில் போடணுமுண்டோ அல்லது ஒரு செல்ஃபி ஒன்று அந்த இடத்துல அடிச்சு அதனோட நாம ஃபேமஸ் ஆகணும்ன்றதில்ல நோக்கம். இன்னொருத்தனுக்கு இதால் தீங்கு வரப்படா அல்லாவுக்காக நான் இந்த வேலையை செய்கிறேன். மோட்டிவேட் பண்ணுங்க. அதுக்கு மோட்டிவேஷனுக்குரிய நன்மை கிடைக்கும், சதக்காக்குரிய நன்மை கிடைக்கிறது அறியாது. அப்போ அந்த இந்த 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 ஹதீஸ்களூடாக இமாம் நவவி எங்களுக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு கொடுக்குற மெசேஜ் என்னென்னு சொன்னால், இஹ்லாஸை பற்றி ஒரு ஃபுல் பிக்சர் ஒன்றை இந்த 12 ஹதீஸையும் வாசிக்கும் போது, புகாரி முஸ்லீமில் வந்த ஹதீஸ்கள், ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் எந்தெந்த சந்தர்ப்பங்கள்லாம் இந்த இஹ்லாஸ் இருக்கணும், எந்த எல்லா சந்தர்ப்பத்தை இருக்கணும், அது எப்படியெல்லாம் இருக்கணும்ன்றதை காட்டுற உதாரணங்கள் தான் இந்த ஹதீஸ்களில் வருது. எனவே இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி இந்த ஹதீஸ்களை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ இஹ்லாஸை புதுப்பித்து கொள்றதுக்கான சந்தர்ப்பத்தை என்னோடய லைஃப்பில் ஏற்படுத்தி கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் முதலாவது பகுதி முடிவடைகிற அல்ஹம்துலில்லாஹ் சக்ஸஸ்ஃபுல்லாக முதலாவது பகுதியை முடிச்சிடும். பெரிய க்ரௌடு கீழே. இன்ஷா அல்லாஹ் அடுத்து பாபு தௌபாவுடைய பகுதி. தௌபா எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் தௌபாவுடைய முக்கியத்துவம் இந்த பகுதி வரும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள்